உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு ஒன்னும் ஆகாதுடாமா. கடவுளே, உன்னை பார்க்கறதுக்காகவும் உன்கிட்ட பேசுறதுக்காகவும் மாமா உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன்டாமா. நான் சொல்றத கேளுமா பாரதி. மடி இப்ப மட்டும் எனக்காச்சும் ஆயிடுச்சுன்னா ஐயே, அந்த துறப்பை எனக்கு கொல்லி போடக்கூடாதுமா. என்னோட மூத்த புள்ள ஆதிதான் எனக்கு கொல்லி போடணும். நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. உங்களுக்கு எதுவும் ஆகாது. தேவையில்லாம இதுக்கு கண்டதெல்லாம் பேசுறீங்க. உங்களுக்கு கொல்லி போடுற தகுதி இங்க யாருக்குமே இல்ல மாமா. அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணவங்கள எப்படி உங்களால சரி சமமா வச்சு யோசிக்க முடியுது? நீ ஆதி தம்பிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கம்மா. ஆதி தம்பி ரொம்ப நல்லவருமா. மடி அவரை என் மனசார என் பிள்ளையாவே ஏத்துக்கிட்டம்மா. அம்மா நீ அவரை மன்னிச்சு ஏத்துக்கடாமா. அம்மா உன் மாமா உனக்கு நல்லதுதான் நினைப்பேன்னு நீ நினைச்சா அதை நீ நம்பினா நான் சொல்றத நீ கேளுடாமா. நீ என்னை எந்த அளவுக்கு நம்புறியோ அதே அளவுக்கு ஆதி தம்பி நம்பலாம். அவரு உனக்காகவும் தமிழுக்காகவும் செஞ்ச விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருமா. எம்மாடி மனுஷங்க எல்லாரும் அந்தந்த சூழ்நிலைக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியாமா மாறி மாறி வாழ்றாங்க. அந்த மாதிரி சில சந்தர்ப்பத்தில் சில அசம்பாவிதங்கள் நடந்துடுமா. அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் நடந்துடுச்சுமா. அப்படி நடந்த விஷயம்தான் இப்போ உன்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. எம்மாடி அவரை மன்னிச்சு ஏத்துக்கம்மா. எம்மாடி நம்ம ஆதி தம்பியோட தப்பு இதில் எதுவுமே இல்லைம்மா. அவருக்கு உண்மை தெரிஞ்சதும் நம்மள்கிட்ட மறைச்சது தான் அவர் செஞ்ச ஒரே தப்பு. அவருக்கு நம்ம மேலே இருந்த பயம் அதுதான் அவரை நம்மள்கிட்ட உண்மையை சொல்ல தடுத்துருச்சுமா. எம்மாடி நீ ஆதி தம்பியை மன்னிச்சு ஏற்றுக்கடாமா. மனுஷங்கள்லாம் தப்பு பண்ணுறது சாதாரணம் தானம்மா. அப்படி பார்த்தா தப்பு பண்ணாத மனுஷங்களே இங்கே யாரும் கிடையாதுமா. நீ வாக்கப்பட்டு வந்ததும் நான் பண்ணாத தப்பாமா? மடி பாரதி மாமா சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுடாமா. ஆதி தம்பியோட சேர்ந்து வாழ்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. மடி சத்தியம் பண்ணுமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. இந்த நிமிஷம் நான் சொந்தம் நினைக்கிறது உங்களை மட்டும்தான். வேற யாரையும் நான் சேர்க்கல மாமா. எல்லாத்தையும் மறந்துட்டு ஏத்துக்கிற மாதிரி அவர் எதுவும் பண்ணல மாமா. அப்பட்ட மன துரோகத்தை பண்ணிருக்காங்க. அவங்களையே நீங்க இந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மன திருப்தி எனக்கு போதும் மாமா. தயவு செஞ்சு என்ன தேடாதீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.